கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த புதன்கிழமை காலையிலே இந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார். அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில் அடுக்கி தன் குமாரனான ஈசாக்கை கட்டில் மேல் கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேலே அவனை கிடத்தினான். ஈசாக்கை மனப்பூர்வமாய் கட்டி பலிபீடத்தில் வைக்கிறான். கவனிங்க, யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார். தன் வேலைக்காரர்கள் எல்லாரும் மரித்து போனார். தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன பொழுது அவன் தன் வஸ்திரங்கள் எல்லாம் இருந்து கொண்டு நிர்வாணமாய் கீழே விழுந்து சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். யோபு ஆபிரகாமுக்கு 100 வயதிலே குழந்தையை தந்த பொழுதும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்லுகிறான்? விறகு கட்டைகளை அடுக்கி தன் குமாரனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி விறகு கட்டையின் மேல் வைக்கிறான். என்ன விசுவாசம் பாருங்க, என்ன துணிச்சலான விசுவாசம்! எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிட்டு வந்துட்டாரே, இப்ப ஆண்டவர் சொன்னபடி கையும் காலையும் கட்டியும் கட்டை மேல வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் பலிபீடத்தில் எரிக்க வேண்டியது இருக்கிறதோ அதெல்லாம் எரித்து விட வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்யணும். அதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவ சித்தத்தை செய்கிற ஆபிரகாமை போல நீங்களும் நானும் காணப்பட்டால் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.